ஹலோ டியர்ஸ், எல்லோரும் ஹாப்பியாக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 28 டேஸ் மேஜிக் ப்ராக்டிஸோட டே 15 மேஜிக்கலி ஹீல் யுவர் ரிலேஷன்ஷிப். நீங்கள் உங்கள் லைஃப்பில் யார் மேலேயாவது கோபம், வெறுப்பு, பகை இந்த மாதிரி எண்ணத்தோட, அல்லது என் லைஃப்பில் இவங்களை மன்னிக்கவே முடியாது, என்னை ஏமாற்றிட்டாங்க, எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, முதுகில் குத்திட்டாங்க, அல்லது என்னோடய வாழ்க்கையே அழிச்சிட்டாங்க, இந்த மாதிரி நினச்சி கோபத்தில் இருக்கீங்க அப்படின்னா அந்த பர்சனை நினச்சி அவங்களுக்காக நன்றி சொல்ல ஸ்டார்ட் பண்ணணும். அந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் இருக்கும்போது நடந்த சந்தோஷமான நிகழ்ச்சிகளை நினச்சி அதுக்காக நன்றி உணர்ச்சி ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி இன்றைக்கி அந்த பர்சன் உங்களுக்கு செய்த 10 நல்ல விஷயங்களை நினச்சி அதை எழுதி அதுக்காக தேங்க்யூ 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 அந்த மாதிரி எழுதி நன்றி உணர்ச்சி மனசார ஃபீல் பண்ணி சொல்லுங்கள். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த மாதிரி அப்படின்னா, நீங்கள் என்னோடய லைஃப்பில் இவ்வளோ நாள் இருந்ததுக்கு நன்றி, எனக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்கீங்க, அதுக்காக நன்றி, நம்மளோட குழந்தைங்களுக்காக தேங்க்யூ, நீங்கள் நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை இந்த அளவுக்கு தக்க வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணதுக்கு தேங்க்யூ. இந்த மாதிரி உங்களுக்கு அவங்க பண்ண நல்ல விஷயங்களில் 10 விஷயங்களை நினச்சி தேங்க்யூ எழுதுங்க. அதுவே சில மனுஷங்க இருப்பாங்க, அவங்களுக்கு நல்ல விஷயங்களே சொல்கிறதுக்கு முடியாத அளவுக்கு இருப்பாங்க. அந்த மாதிரிப்பட்ட மனுஷங்களை நினச்சி அவங்களோட நல்ல கேரக்டர்ஸ் இருக்குல்ல, அந்த விஷயங்களை பார்த்து அந்த நல்ல கேரக்டர்ஸுக்காக நன்றி சொல்லுங்கள். எவ்வளோ கெட்ட மனுஷங்களாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட கண்டிப்பாக ஒரு சின்ன நல்ல விஷயமாவது இருக்கும். அப்போது அந்த நல்ல விஷயத்தை நினச்சி அதுக்காக தேங்க்யூ சொல்லுங்கள். இப்போ நம்மளுக்கு தோணும், நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்தி நம்மளுக்கு துரோகம் பண்ணவங்களுக்கு நம்ம எப்படி நன்றி சொல்ல முடியும் அப்படின்னு நினைப்போம், அப்படி தானே? அந்த மாதிரி சொல்லும்போது நம்மளுக்கு தானே கஷ்டமாக இருக்கும், அது எப்படி நம்மளால் சொல்ல முடியும் நினைப்போம், அப்படி தானே? ஆனால் நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் நம்மளோட லைஃப்பில் நடக்காமல் போகிறதுக்கு மெயின் காரணமே நாம் அடுத்தவங்களுக்கு மன்னிப்பு கொடுக்காதது தான். நம்மளால் அடுத்தவங்களை மன்னிக்க முடியாமல் இருக்கும்போது அவங்க பண்ண தவறுகளை மட்டுமே நம்ம திரும்ப திரும்ப யோசிச்சுட்டு அவங்கள குறை சொல்லிகிட்டே இருப்போம். அந்த டைமில் நம்மளோட லைஃப்பில் நிறைய வர வேண்டிய நல்ல விஷயங்களை அது தடை பண்ணிகிட்டே இருக்கும். அதனால நம்மளோட வாழ்க்கைக்கு நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நல்ல விஷயங்கள் வரணும் அப்படின்னா அதுக்காக நம்மளுக்கு துரோகம் பண்ணவங்களையும் நம்மளை கஷ்டப்படுத்தினவங்களையும் நம்ம மன்னிக்க ஸ்டார்ட் பண்ணணும். அந்த மாதிரி மன்னிக்கும் போது நம்மளோட லைஃப்பில் நிறைய நல்ல விஷயங்கள் வர ஸ்டார்ட் பண்ணும். நீங்கள் இந்த ப்ராக்டிஸை உங்கள் லைஃப்பில் எந்த பர்சனாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு மன்னிப்பு கொடுக்கணும் அந்த மாதிரி தோணுதோ அந்த பர்சனுக்கு கொடுங்க. நம்ம லைஃப்பில் ஏதாவது ஒரு மனுஷன்கிட்ட நம்மளுக்கு வெறுப்பு இருந்தாலுமே அது நம்மளோட வளர்ச்சியை தடை பண்ணும். ஸோ நம்மளோட வளர்ச்சிக்காக நம்ம தானே ஸ்டெப் எடுக்க முடியும். அடுத்தவங்க எடுக்க முடியுமா? அடுத்தவங்கள நம்மளால் மாற்ற முடியுமா? முடியாது. ஆனால் நம்மளை மாற்றிக்கலாம் இல்லை. நம்ம அவங்களுக்கு மன்னிப்பு கொடுக்கும்போது நம்மளுக்கு அவங்க மேலே உள்ள கோபம் கம்மியாகும், அவங்களுக்கு நம்ம மேலேயும் அன்பு வர ஸ்டார்ட் பண்ணும். அப்போது அந்த ரிலேஷன்ஷிப்பு நல்லபடியாக போகும். அதுவே லாங் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க, அவங்கள நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க அப்படின்னாலும் அவங்களுக்காக மனசில் நன்றி அப்படி சொல்லி விட்டுருங்க. அப்போ என்னைக்காவது ஒரு நாள் அவங்கள பார்க்கும்போது கூட உங்களுக்கு அவங்க மேலே கோபமே இருக்காது. அந்த டைமில் உங்களுக்கு பீஸ்ஃபுல்லான ஒரு மைண்ட் கிடைக்கும். இன்னோட ப்ராக்டிஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டுடே ப்ராக்டிஸ் டன் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோட வீடியோ பார்த்த உங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ கிரேட் டே.